வணக்கம். கோடி மக்கள் தொகையை நெருங்கும் சென்னை பெருநகரின் நிகழ்வுகள், அண்டை மாநிலமான புதுச்சேரி சார்ந்த செய்திகள், அத்துடன் மதுரை, திருச்சி, நெல்லை, கோவை மாநகர செய்திகளும் இருக்கின்றன. இணைவோம் தமிழ் நகரங்களில். நீட் தேர்வு எழுதிய மாணவ மாணவியருக்கு மனநல ஆலோசனை வழங்கும் திட்டம் தொடக்கி வைக்கப்பட்டது. சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் இந்த திட்டத்தை தொடக்கி வைத்து பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், நீட்டில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவியரின் எதிர்கால திட்டங்கள் குறித்து கேட்டறிந்து அதற்கேற்ற வகையில் ஆலோசனைகள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். முதற்கட்டமாக 80 மனநல ஆலோசகர்கள் 2 ஷிப்டுகளாக ஆலோசனை வழங்க உள்ளனர் என தெரிவித்தார். முதல் நாளிலேயே 600க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நீட் தேர்வில் தேர்ச்சி பெறாதவராக இருந்தாலும் மனம் தளராமல் படிப்பை தொடர அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மா. சுப்பிரமணியம் தெரிவித்தார். சென்னை மெரினாவில் உள்ள காமராஜர் சாலையை 8 வழிச்சாலையாக மாற்றும் நடவடிக்கைகளில் மாநகராட்சி நிர்வாகம் இறங்கியுள்ளது. அப்பகுதியில் உள்ள 8 சிலைகளை வேறு இடத்துக்கு மாற்றவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது 2.8 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த சாலையின் அகலம் தற்போது 23 மீட்டராக உள்ளது. அதனை 29 மீட்டராக அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல 26 மீட்டர் அகலமுள்ள சர்தார் பட்டேல் சாலையை 40 மீட்டராக அகலப்படுத்தவும் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சென்னை அண்ணா நகரில் வரும் செப்டம்பர் மாதம் முதல் ஸ்மார்ட் பார்க்கிங் திட்டம் அமலுக்கு வருகிறது. ஸ்மார்ட் பார்க்கிங் திட்டப்படி அண்ணா நகரின் முக்கிய சாலைகளில், குடியிருப்பு சாலைகள் என 25 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பகுதியில் பார்க்கிங் பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவற்றில் கனரக சரக்கு வாகனங்களுக்கு 1 மணி நேரத்திற்கு 60 ரூபாயும், கார் உள்ளிட்ட இலகுரக 4 சக்கர வாகனங்களுக்கு 40 ரூபாயும், இருசக்கர வாகனங்களுக்கு 20 ரூபாயும் பார்க்கிங் கட்டணமாக வசூலிக்கப்பட உள்ளது. பார்க்கிங் பகுதியை முன்கூட்டியே மொபைல் செயலி வழியாக முன்பதிவு செய்து கொள்ளலாம். அண்ணா நகரில் குடியிருப்பு சாலைகளும் ஸ்மார்ட் பார்க்கிங் பகுதிகளாக வரையறுக்கப்பட்டுள்ளதால் வாகன நிறுத்துமிடம் இல்லாதோர் கட்டணம் செலுத்தியே சாலையோரம் வாகனங்களை நிறுத்த முடியும். அவர்களுக்கு மாதாந்திர பாஸ் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. சென்னை தேனாம்பேட்டையில் மாநகராட்சி பேருந்தில் அட்டகாசம் செய்ததாக நந்தனம் கல்லூரி முன்னாள் மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பிராட்வே பேருந்து நிலையத்திலிருந்து கிண்டி நோக்கி செல்லும் 45B பேருந்தில் அடிதடி, வெட்டுக்குத்து, வெல்கம் டு நந்தனம் கல்லூரி என்ற வாசகம் அடங்கிய பேனரை ஒட்டி சிலர் ரகளையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த காவல்துறையினர் தேனாம்பேட்டை பேருந்து நிலையம் அருகே பேருந்தை சோதனையிட்ட போது ரூட்டுத்தல என கூறி நந்தனம் கல்லூரி முன்னாள் மாணவர்கள் 8 பேர், பள்ளி மாணவர் ஒருவரும் அட்டகாசம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. அவர்கள் 9 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் பேருந்தில் இருந்த பிற மாணவர்களை அறிவுரை கோரி கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். சென்னை பெருநகர போக்குவரத்து கழகத்தின் வழித்தட சேவையில் பழைய மகாபலிபுர சாலைக்கு 6 விழுக்காடு மட்டுமே கிடைப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மத்திய கைலாஷ் தொடங்கி மகாபலிபுரம் வரை 45 கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த சாலையில் போதுமான நிறுத்தங்கள் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 730 வழித்தடங்களில் பெருநகர பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் இவற்றில் OMR சாலையில் 45 வழித்தடங்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. சிறுசேரி, தாழம்பூர், கேளம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த குடியிருப்பு நலச்சங்கத்தினர் நடத்திய ஆய்வில் இது தெரியவந்துள்ளது. இப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் பேருந்து நிறுத்தத்தை அடைய 1 கிலோமீட்டர் தூரம் வரை நடக்க வேண்டியுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். சிலர் 3 கிலோமீட்டர் தூரம் வரை செல்ல வேண்டியிருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். உரிய பேருந்து சேவை இல்லாததால் பள்ளி மாணவர்கள், அலுவலகம் செல்வோர், நிறுவன பணியாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள் அதிகம் பயன்படுத்தும் பேருந்து சேவையை அதிகரிக்க OMR பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள தி கிங்ஸ் பார்க் என்ற விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டது. சமையல் பணியின் போது பற்றிய தீ சமையலறை முழுவதும் சூழ்ந்து புகை மண்டலமாக காட்சியளித்தது. சிம்னி வழியாக வெளியேறிய புகை அப்பகுதி முழுவதும் பரவியது. விடுதி ஊழியர்கள் அளித்த தகவலின் பேரில் திருவல்லிக்கேணியில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்தனர். துரிதமாக செயல்பட்டு தீயை அவர்கள் கட்டுப்படுத்தினர். அறுபத்தோரு நாட்கள் தடைக்காலம் முடிந்த நிலையில் சென்னை, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் மகிழ்ச்சி பொங்க கடலுக்கு சென்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் துள்ளல் உணர்வோடு அவர்கள் கடலுக்குள் சென்றனர். காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்ததைப் போல இருந்த விசைப்படகுகள் கடற்காற்றில் சுதந்திரத்தை அனுபவித்தன.
கடந்த 14ஆம் தேதியே அவர்கள் கடலுக்கு செல்லவிருந்த நிலையில் சூறைக்காற்று வீசக்கூடும் என கணிக்கப்பட்டதால் மேலும் 2 நாட்களுக்கு தொழிலை ஒத்திப்போட வேண்டியிருந்தது. தற்போது வானிலை வழிகொடுத்துவிட 5000த்திற்கும் மேற்பட்ட கடலாடிகள் இன்று அதிகாலையில் மகிழ்ச்சி பெருக்குடன் தொழிலுக்கு கிளம்பிச் சென்றனர். கிரிப்டோ கரன்சி முதலீடு மோசடி வழக்கில் முக்கிய குற்றவாளியான தொழிலதிபர் இம்ரான் பாஷாவை புதுச்சேரி காவல்துறையினர் கைது செய்தனர். இதுகுறித்து லாஸ்பேட்டையைச் சேர்ந்த அசோகன் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் ஆஷ்பே என்ற இணையதளத்தின் மூலம் நாடு முழுவதும் 100 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி மோசடி நடந்திருப்பதை கண்டுபிடித்தனர். இதனைத் தொடர்ந்து ஆஷ்பே இணையதளத்தை உருவாக்கிய தாமோதரன் என்பவரை முதலில் கைது செய்தனர். அவரிடமிருந்து 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பென்ஸ் கார் மற்றும் 3 லட்சம் ரூபாய் பணம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். இந்த குற்றத்தில் மூளையாக செயல்பட்ட கோயம்புத்தூரைச் சேர்ந்த சையத் உஸ்மான் என்பவரை கடந்த மாதம் கைது செய்தனர். அவரிடமிருந்து 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொகுசு கார் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான கோவையைச் சேர்ந்த இம்ரான் பாஷா பெங்களூருவில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை புதுச்சேரி அழைத்து வந்து சைபர் கிரைம் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் மாங்கனி திருவிழா தொடங்க உள்ளதை முன்னிட்டு பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. வரும் ஜூலை 8ஆம் தேதி மாப்பிள்ளை அழைப்புடன் மாங்கனி திருவிழா தொடங்க உள்ளது. உலக புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் அவரது வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் 1 மாத காலத்திற்கு மாங்கனி திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு முக்கிய நிகழ்ச்சிகளான காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாணம் ஜூலை 9ஆம் தேதியும், சிவபெருமான் பிச்சாடன மூர்த்தியாக வலம் வரும்போது மாங்கனி வீசி வழிபடும் நிகழ்ச்சி அதற்கு அடுத்த நாளும் நடைபெற உள்ளன. திருச்சி மாவட்டம் மரவனூர் பெரியகுளத்தில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. செடல் மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு ஊர் முக்கியஸ்தர் செய்கை காட்ட பொதுமக்கள் ஆர்வத்துடன் குளத்தில் இறங்கி மீன்பிடிக்க தொடங்கினர். கட்லா, விரால், ஜிலேபி, கெண்டை உள்ளிட்ட பல வகையான மீன்கள் கிடைத்ததால் மக்கள் மகிழ்ச்சியுடன் எடுத்துச் சென்றனர். மரவனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் மட்டுமின்றி கரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களிலிருந்தும் நூற்றுக்கணக்கானோர் இதில் பங்கேற்று உற்சாகம் அடைந்தனர். மீன்பிடி திருவிழாவில் பெரிய வலைகள் மற்றும் சிக்கு வலைகள் பயன்படுத்தக்கூடாது, மீன்களை விற்கக்கூடாது போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. கோவையில் விமான பயணி ஒருவரின் காலணியின் கீழ் துப்பாக்கி தோட்டா இருந்தது சற்று பதற்றத்தை ஏற்படுத்தியது. கோவை விமான நிலையத்தில் அபுதாபி செல்லும் இண்டிகோ விமானத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டனர். சிபு மேத்யூ என்பவரின் உடைமைகள் சோதிக்கப்பட்டன. அப்போது அவரது ஷூவின் அடிப்பகுதியில் ஒரு தோட்டா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து சிபு மேத்யூவை பிடித்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் அவரை பீளமேடு காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதேபோன்று பெண் பயணியிடம் 2 நாட்களுக்கு முன்பு துப்பாக்கி தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன. கோவையில் நகைக்கடை உரிமையாளரை தாக்கிவிட்டு 1.25 கிலோ தங்கம் கடத்திய வழக்கில் கடை உரிமையாளரின் கார் கேரளாவில் மீட்கப்பட்டுள்ளது. காக்காசாவடி அருகே கடந்த 14ஆம் தேதி கேரள நகைக்கடை உரிமையாளர் ஜெய்சன் ஜேக்கப்பிடம் 1.25 கிலோ தங்கக்கட்டிகள் வழிப்பறி செய்யப்பட்டது. லாரியை வைத்து காரை மறித்த 5 பேர் கொண்ட கும்பல் கத்திமுனையில் ஜெய்சனையும் அவரது ஊழியரையும் கடத்தி நகைகளை பறித்துச் சென்றனர். இச்சம்பவம் குறித்து காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட லாரி எட்டிமடை அருகே கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் தற்போது வழிப்பறி செய்யப்பட்ட நகைக்கடை உரிமையாளரின் கார் கேரள மாநிலம் வழுக்கல் பகுதியில் தனிப்படையினரால் மீட்கப்பட்டுள்ளது. கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படை கேரளாவில் முகாமிட்டுள்ளது. கோவை மாநகரில் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு முதல் 5 மாதங்களில் சாலை விபத்துகள் குறைந்திருக்கின்றன என்றாலும் பீக் ஹவர்ஸ் எனப்படும் நெரிசல் மிக்க நேரங்களில் விபத்துகள் அதிக அளவில் நடப்பது தெரியவந்துள்ளது. தொழில் நகரமான கோவையின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க சிக்னல்கள் அகற்றப்பட்டு யூ டர்ன் மற்றும் ரவுண்டானாக்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன.
மாநகர பகுதிகளில் வாகன போக்குவரத்து ஒருபுறம் அதிகரித்திருக்கக்கூடிய சூழலில் நகரில் பீக் ஹவர் நேரங்களில் ஏற்படும் விபத்துகள் அதிகமாகியுள்ளது. 50 விழுக்காடு விபத்துகள் இந்த நேரத்தில்தான் ஏற்படுகின்றன. கோவை மாநகரில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட மொத்த விபத்துகளின் எண்ணிக்கை 1178, உயிரிழந்தோர் எண்ணிக்கை 289. முந்தைய ஆண்டின் முதல் 5 மாதங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு விபத்துகள் குறைந்த அளவே நடந்திருப்பது சற்று ஆறுதல். கடந்த ஆண்டு மே மாதம் வரையில் 475 விபத்துகள் நேரிட்ட நிலையில் இந்த ஆண்டு 467 விபத்துகள் நடந்துள்ளன. ஆனால் கடந்த ஆண்டு மே மாதம் வரை 118 பேர் விபத்துகளால் உயிரிழந்த நிலையில் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை 124ஆக அதிகரித்துள்ளது. விபத்துகளில் இறப்பவர்களில் பெரும்பான்மையானோர் 18 முதல் 30 வயதுக்குட்பட்டவர்களாகவே உள்ளனர். கிட்டத்தட்ட 50 விழுக்காட்டுக்கும் அதிகமானோர் இளைஞர்களே. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், விபத்துகளில் சிக்கிய வாகனங்களில் எண்ணிக்கை புதிதாக வாங்கி இயக்கிய வாகனங்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை என்ற இடைவெளியில் ஏற்படும் விபத்துகள் அதிக அளவில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போட்டு அந்த கிளிப்பை மாட்டி 4 சக்கர வாகனம் அந்த சீட் பெல்ட் போட்டு எல்லாருமே அலட்சியமே இருக்கக்கூடாதுன்னு நான் நிறைய இடத்துல சொல்லுவேன். நான் விபத்து நடக்கிறதுக்கு காரணம் அலட்சியம், அறியாமை, அவசரம். இந்த 3 தான் விபத்துக்கு காரணமா இருக்கு. அதுக்கு என்ன அதுக்கு தீர்வு இருக்குது. பெருந்தன்மை, விட்டு கொடுக்கிறது, திட்டமிடல், நேரம் தான். கோவை போன்ற மாநகரில் சாலை பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளில் மக்களின் பொறுப்புணர்வும் அவசியம் என்கின்றனர் சமூக செயற்பாட்டாளர்கள். கோவை மாநகர பகுதிகளில் கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு விபத்துகளின் எண்ணிக்கை சற்று குறைந்திருந்தாலும் அந்த ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கையும் பீக் ஹவர்ஸ் நேரங்களில் அதிகமாக இருப்பதால் கல்லூரி மாணவர்களும் அலுவலகம் சென்று வருவோரும் அவசர கதியில் இல்லாமல் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் இந்த விபத்துகளையும் குறைக்கலாம் என்பதே சமூக ஆர்வலர்கள் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன். தொடர்ந்து வரும் பல்வேறு செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். மதுரை மேலூரைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவிகள் மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் முதல் 2 இடங்களை பிடித்துள்ளனர். 11 வயது பெண்கள் பிரிவில் யாகுஸ்ரீ முதலிடமும் 9 வயது பிரிவில் இஸ்பா ருஜானா 2ஆம் இடமும் பெற்றனர். மாநில அளவிலான சதுரங்க போட்டி ஸ்காலர்ஸ் மேட்சஸ் அகாடமி சார்பில் விருதுநகர் சாத்தூர் நெடுஞ்சாலையில் உள்ள பள்ளியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட இளம் போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டையொட்டி அறுபடை வீடுகளின் மாதிரி கண்காட்சி தொடங்கியுள்ளது. இதில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஜூன் 22 அன்று பிற்பகலில் கலை நிகழ்ச்சிகள், ஆன்மீக உரைகள், சிறப்புரைகளோடு மாநாடு நடைபெறவுள்ளது. அன்று மாலை 6 மணிக்கு லட்சக்கணக்கானோர் கந்தசஷ்டி கவசம் பாடும் நிகழ்வுகள் நடைபெறவுள்ளது. மதுரையில் பலத்த காற்று வீசிய நிலையில் சாலையின் நடுவே வைக்கப்பட்டிருந்த இரும்பு தடுப்புகள் சாய்ந்து விழுந்தன. நகரின் பல்வேறு பகுதிகளில் மின்கம்பிகள் அறுந்து விழுந்து சேதமடைந்தன. வளர்நகர் பகுதியில் நடந்து முடிந்த திமுக கூட்டத்திற்காக உருவாக்கப்பட்ட மேடையின் மேற்கூரைகள் காற்றில் அடித்து செல்லப்பட்டன. அருகில் உள்ள பேக்கரி கட்டடத்தை தாண்டி மேற்கூரை விழுந்த நிலையில் நல்வாய்ப்பாக எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை. தொடர்ந்து பழங்காநத்தம் பகுதியில் மின்கம்பிகள் வீடுகளில் உரசியதால் மின் விபத்து ஏற்பட்டு பொருட்கள் சேதமடைந்தன. பரபரப்பாக இருக்கும் சாலைகளில் இரும்பு தடுப்புகள் சாய்ந்து விழுந்ததால் பாதுகாப்பு கருதி வாகன ஓட்டிகள் மெதுவாக சென்றனர். ஆந்திராவில் இருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 160 கிலோ கஞ்சா மதுரையில் பிடிபட்டது. மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த கார் ஒன்றை மடக்கி காவல்துறையினர் சோதனையிட்டனர். அதில் சாக்கு மூட்டைகளில் 160 கிலோ கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. ராமேஸ்வரம் கொண்டு சென்று அங்கிருந்து கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கஞ்சாவை கடத்தவிருந்தது தெரியவந்தது. பாம்பன் பகுதியைச் சேர்ந்த நேசகுமார், ஈரோட்டை சேர்ந்த ஜான் பெனட்ரிக் ஆகியோரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களின் சொகுசு காரையும் பறிமுதல் செய்தனர்.
மதுரையில் எஞ்சி நிற்கும் பாண்டியர் கால நினைவுச் சின்னங்களில் ஒன்றாக இருக்கிறது விட்டவாசல். வரலாற்றின் சாட்சியமாக உள்ள இந்த இடம் சேதமடைந்து செடி கொடிகள் வளர்ந்த நிலையில் பரிதாபமாக காட்சியளிக்கிறது. தமிழ் பெருங்குடியின் மூவேந்தர்களில் முக்கியமானவர்களாக கருதப்படுபவர்கள் பாண்டியர்கள். மதுரையை தலைமையகமாக கொண்டு ஆண்ட பாண்டியர்கள் அந்நகரை கலாச்சார பூமியாக கட்டி காத்தனர். ஆனால் பாண்டிய மன்னர்களின் சிறப்புமிக்க அடையாளங்களில் சிலதே தற்போது எஞ்சியிருக்கின்றன. மதுரையின் நடுவே பாண்டிய மன்னர்களின் அரண்மனையும் அதற்கு 5 கோட்டை வாசல்களும் இருந்ததாக வரலாறு கூறுகிறது. கோட்டை சுவருக்குள் பாதுகாக்கப்பட்ட நகரமாக மதுரை இருந்ததற்கு சான்றாக விட்டவாசல் கோட்டையில் வாயில் இப்போதும் கம்பீரமாக உள்ளது. பாண்டியர்கள் ஆட்சிக்கு பின் வந்த நாயக்க மன்னர்கள் பாண்டியர்களின் கோட்டைகளை தகர்த்த போதும் இந்த இடத்தை விட்டு வைத்தனர். அதன் காரணமாகவே விட்டவாசல் என பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. கோயிலோட ஒரு முனீஸ்வரர் கோயில், விட்டவாசல் முனீஸ்வரர் கோயில் ஒரு கோயில், புராதன கோயில் இருக்கு. இங்க சிலை வடிவு கிடையாது. மீனாட்சி அம்மன் நேரம் இருக்கனால இந்த கோயிலில் முனீஸ்வரர் முனீஸ்வரரா இருக்காரு. எல்லா கோயிலையும் முனீஸ்வரரா தான் இருப்பாரு. வரன்றது ஒரு கடுமையான சொல்லா இருக்கும். 4 கோபுர வாசல்லையும் முனீஸ்வரர் இருப்பாரு. இங்க விட்டவாசல்ன்றதுல இங்க மீனாட்சியை பார்த்துருக்கனால இந்த முனீஸ்வரர் சைவம். இங்க மீனாட்சி இவரை பார்த்துட்டு தான் இந்த வாசல் வழியா போகணும், இந்த வாசல் வழியா வரணும். மன்னராட்சி நிறைவுற்று ஆங்கிலேய ஆட்சி நடைபெற்ற போது மதுரை நகரை விரிவாக்கம் செய்வதற்காக பல கோட்டைகள் இடிக்கப்பட்டன. அப்போதும் பாண்டியர்களின் அடையாளமான இந்த இடத்தை ஆங்கிலேயர்கள் விட்டு வைத்தனர். ஆங்கிலேய பொறியாளரான GM பிலிப் என்பவர் பாண்டிய மன்னர்களின் பெருமையை அடுத்த தலைமுறை அறிய வேண்டும் என எண்ணி அந்த இடத்தை காத்தார். இப்போதும் அந்த கோட்டை வாசலில் அவர் 1935 வைத்த கல்வெட்டு ஒன்று உள்ளது. அதில் அந்த இடத்தை சேதாரம் செய்தால் தண்டிக்கப்படுவார்கள் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய நிலையோ வேறு விதமாக உள்ளது. பல 100 ஆண்டு கால வரலாற்றை சொல்லும் கோட்டை வாசல் பாழ்பட்ட நிலையில் காட்சி தருகிறது. விளம்பர பலகைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. ஆங்காங்கே மின்கம்பங்கள் அருந்து தொங்குகின்றன. கட்டடங்களில் சேதங்கள் ஏற்பட்டு செடி கொடிகள் முளைத்துள்ளன. வரலாற்று முக்கியத்துவமிக்க இந்த இடம் களவிழந்து காணப்படுகிறது. ஆகவே உரிய நடவடிக்கை எடுத்து விட்டவாசலை காக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் மதுரை மாநகர் மக்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் மணிகண்ட பிரபு. இனி தொடர்ந்து வரும் பல்வேறு செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். தெலங்கானா உயர்நீதிமன்றத்திலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்ட நீதிபதி கே. சுரேந்தர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். I, Justice K. Surender, having been transferred a judge of the High Court at Madras, and that I will uphold the Constitution and the laws. நீதிபதி சுரேந்தருடன் சேர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகள் எண்ணிக்கை 59ஆக உயர்ந்துள்ளது. 16 நீதிபதிகள் பணியிடங்கள் காலியாக உள்ளன. பள்ளிக் கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஜூன் 23, 24 தேதிகளில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளின் மேம்பாட்டிற்காக செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் மாணவர்களுக்கு முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்வதற்காக துறை சார்ந்த ஆய்வுகளை பள்ளிக் கல்வித்துறை செய்து வருகிறது. அந்த வகையில் மொத்தம் 38 மாவட்டங்கள் 3 வேளைகளில் பிரிக்கப்பட்டு நடைபெறும் கூட்டத்தில் முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் திட்ட அலுவலர்கள் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திற்குரிய நிலவரம் விரிவாக மதிப்பீடு செய்யப்படும் என கல்வித்துறை அறிவித்துள்ளது. அமெரிக்க வாழ் இந்தியரின் 4,36 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டதாக இண்டஸ்இண்ட் வங்கி நிர்வாக இயக்குநர் மற்றும் அண்ணா நகர் கிளை மேலாளர் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 5 பிரிவுகளில் மோசடி வழக்கு பதிவு செய்துள்ளனர். அமெரிக்காவில் வசிக்கும் 77 வயது மருத்துவரும் அவரது மனைவியும் 2022 ஆண்டு சென்னை அண்ணா நகர் இண்டஸ்இண்ட் வங்கியில்
₹4,36,00,000 டெபாசிட் செய்துள்ளனர். இந்த ஆண்டு ஜனவரியில் அவரது கணக்குகளை சரிபார்த்த போது வைப்பு நிதி காலம் முடிவதற்கு முன்பே அந்த தொகை வேறு வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்பட்டதை கண்டுபிடித்திருக்கின்றனர். வங்கி நடவடிக்கை எடுக்காததால் ரிசர்வ் வங்கி மற்றும் சென்னை காவல் ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்டது. பரபரப்பான சூழலில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தியின் மனைவியை பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் தலைவர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் நேரில் சந்தித்து பேசினார். காதல் விவகாரம் தொடர்பாக சிறுவன் கடத்தப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணை நடத்த காவல்துறையினர் சென்றனர். அப்போது 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டதால் பதற்றம் நிலவியது. ஜெகன்மூர்த்தி வீட்டில் இல்லாததால் காவல்துறையினர் திரும்பிச் சென்றனர். இந்நிலையில் திருவள்ளூரை அடுத்த ஆண்டரசன்பேட்டை பகுதியில் உள்ள ஜெகன்மூர்த்தியின் வீட்டிற்கு ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் சென்றார். ஜெகன்மூர்த்தியின் மனைவி, மகள் உள்ளிட்டோரிடம் விவரங்களை கேட்டறிந்தார். சென்னை அண்ணா நகரில் இரவில் நடந்து சென்று கொண்டிருந்த மூதாட்டியிடம் 2 சவரன் தங்கச்சங்கிலி வழிப்பறி செய்யப்பட்டுள்ளது. 73 வயதாகும் மூதாட்டி ஜெயலட்சுமி வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்த இருவர் மூதாட்டியின் தங்கச்சங்கிலியை அறுத்து பறித்ததுடன் அவரை கீழே தள்ளிவிட்டு சென்றனர். அவரது கூக்குரலை கேட்டு அப்பகுதிவாசிகள் திரண்டனர். இந்நிலையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை பிடிக்கும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். பெண்ணுக்கு தவறான சிகிச்சை அளித்ததாக சென்னை மாதவரத்தில் உள்ள தனியார் பல் மருத்துவமனை மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கொளத்தூரைச் சேர்ந்த சமீனா என்ற பெண் தனியார் பல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் தாடையில் வீக்கம் ஏற்பட்டு அவரது பல் உடைந்ததாக தெரிகிறது. இதுகுறித்து மருத்துவமனையை அணுகிய போது மருத்துவமனை உதவியாளர் அப்பெண்ணுக்கு சிகிச்சை அளித்தது தெரியவந்தது. இதற்கு மருத்துவமனை நிர்வாகம் அலட்சியமாக பதில் கூறிய நிலையில் சமீனா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்.